சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தா தமிழை வந்துட்டு எப்படியோ சேது வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. சேதுவும் தமிழும் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. சேது வந்துட்டு தமிழ் வந்ததை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். சேது வந்து தமிழுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இந்த சாவித்திரியும் ஈஸ்வரியும் வந்துட்டு அப்படியே கடுகடு நிற்கிதுங்க. என்னடி இவ என்னடானா எப்படியோ நைஸாக வீட்டுக்குள்ளே வந்துட்டான், சரி பார்ப்போன்னு பார்த்தா இந்த சேது வந்துட்டு விவாகரத்து ஆக போகிறதுன்றதையே மறந்துட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா ஈஸ்வரி வந்து என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இவங்க 2 பேரும் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருந்துடுறாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா இந்த போஸ் வந்துட்டு திரும்பவும் செங்கல் சூளைக்கு போய் வேலை பார்த்துட்டு ரொம்ப அழுக்காக வந்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப வந்துட்டு முடியலை, கை காலெலாம் வந்துட்டு அன்னைக்குன்னு பார்த்துட்டு ஒரு மாதிரி காயமாக இருக்குது. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி அப்படியே பொங்கி எழுந்து வேகமாக வந்துட்டு காவியா கிட்ட போகுது. என்ன காவியா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன் மனசில் என் பிள்ளைய இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு வந்து என் பிள்ளை ஏதோ சந்தோஷமாக இருப்பான்னு பார்த்தா அவனை போய் இப்படி வேலை வாங்கிக்கிட்டு இருக்க. செங்கல் சூளையில் வேலை பார்க்குற பையனாவே இவன் ராஜா விட்டு கண்டுக்குட்டி, இவனை கூட்டிகிட்டு போய் நீ என்னடா செங்கல் சூளையில் உங்கள் அப்பா வீட்டில் வேலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லா இல்லை சொல்லிட்டே காவியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மிரட்டுது. உடனே காவியா வந்து ஹலோ, இதெல்லாம் பேசுகிறதுக்கு நீங்கள் யார்? நான் இவனை வேலைக்கு அனுப்பியிருக்கேன், இதுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இவன் வேலைக்கு போகணும், இவன் புருஷன் தானே எனக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா. அப்போது சம்பாதிக்கணும்ல, உட்காந்து சாப்பிட சொல்கிறீங்களா எங்களெல்லாம்? தண்டசோறு மாதிரி உங்களை மாதிரிலாம் என்னால் தண்டசோறு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து ஈஸ்வரியை திட்டி விட்டுறாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரியை வந்து அப்படியே கொந்தளிச்சு நிற்கிது. ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா தாலியை கழட்டி தூக்கி போட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா மிரட்டவும் ஈஸ்வரனால் எதுவுமே பேச முடியலை. அப்புறம் பார்த்தா இங்கிட்ட வந்து போஸ் வந்துட்டு ரொம்ப வலியோடு உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு காவியா வந்து கிச்சனுக்கு வராங்க. கிச்சனில் பார்த்தா மலர் வந்துட்டு கிச்சனில் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வரும்போது காவியா வந்துட்டு மலரை பார்த்ததுமே வந்துட்டு சிரிக்கிறாங்க. மலருக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. அவங்க அங்கேருந்து விலகி போக்க பார்க்குறாங்க. உடனே காவியா வந்து ஹலோ, என்கிட்ட பேச மாட்டிங்களா? என் பேர் காவியா, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. மலர் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, கையை கொடுக்குறாங்க. அப்புறம் மலரும் ஏன் கை கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்துட்டு காவியா சொல்கிறாங்க, உங்கள் புருஷனை நான் இப்போ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என் மேலே கோமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், சேச்சே எனக்கு அதெல்லாம் கவலை இல்லைங்க, நான் இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், ஓஹோ உங்களுக்கு போஸை பிடிக்காதுல? ஆமாம், நான் மறந்துட்டேன், போஸை நீங்கள் நல்ல வேலை உங்கள் வாழ்க்கையிலேருந்து விவாகரத்து பண்ணிட்டீங்க, இவனோடலாம் யாராலையுமே வாழ முடியாது, இவன் ஒரு பொறுக்கி ஃப்ராடு, இவனெல்லாம் ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து காவியா வந்து மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு மலர் வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படி பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது, ஓஹோ இவனோட சேர்ந்து எல்லா பொண்ணுங்களையும் மாதிரி வாழ சொல்கிறீங்களா? இவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும், அதுக்காக மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் காவியாவும் மலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இதை பார்த்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு என்னடி அவள் என்னடா அவளோட கூட்டு சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது உடனே வந்துட்டு ஈஸ்வரி வருது. ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? இவகிட்ட இல்லாததும் புலாததுமா சொல்லி இவ மனசை மாற்ற பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வருது. உடனே காவியா வந்து ஹலோ, உங்களுக்கு என்னங்க இங்கே வேலை? நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எதுக்கு இங்கே 2 பேத்துக்கு நடுவில் வந்துக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் வேலை ஏதோ அதை போய் பாருங்கள், உங்கள் பிள்ளைக்கு சுடுதண்ணி போட்டு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்குது. உடனே ஈஸ்வரி வந்து அப்படியே பம்மி போய் அப்படியே அமைதியாக போயிடுது. எதுவுமே பேசாமல் கரெக்டாக அப்பத்தா வர்றாங்க. போடு சக்க, இதுதான் உனக்கு வேணும்டி, இவளை என்ன பாடுபடுத்தின மலரை உனக்கு கரெக்டான மருமக தான் வந்திருக்கா, காவியா தான் உனக்கு ஏற்ற மருமக அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்கே வந்துட்டு தமிழ் வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சேது வந்துட்டு தமிழுக்கு வந்துட்டு கால் அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு. சேது வந்து பிள்ளைத்தாச்சி பிள்ளைக்கு காலெலாம் ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தூங்கினதுக்கப்புறம் சேது வந்து தமிழோட காலை பிடிச்சி அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு. தமிழ் தூக்கத்தில் வந்து எந்திரிச்சு சேதுவை பார்த்து கண்ணெல்லாம் கலங்குறாங்க. இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் தான் இவர் இப்படி பண்ணுறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா தமிழோட பிறந்தநாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது எதிர்பார்த்தாரு. ஆனால் தமிழோட பிறந்தநாளை கொண்டாட முடியலை. அவரோட கல்யாண நாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொன்னதுனால தமிழை எப்படியாவது நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ரொம்ப வந்துட்டு அதுக்கான வேலையில் மும்முரமாக இறங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்துட்டு சேதுவுக்கு ஞாபகம் வருது,
தமிழுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே வாங்குறாரு சேது ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தா அப்பத்தா வந்து, அடியே தமிழ் என்னடி ஒரு மாதிரி சோர்வாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மாச்சி என்னமோ தெரியலை, கை கால்லாம் ரொம்ப வலிக்குது, இந்த நேரத்தில் அப்படித்தான் இருக்கும்னு சொன்னாங்க, அதுக்குன்னு காலேஜுக்கு போகாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த சேது வந்துட்டு, ஏ என்ன கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்கிற, ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோமா அப்படின்னு சேது கேட்குறாரு. உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுக்குடா, புள்ளத்தாச்சி பிள்ளைகளுக்கு அப்படித்தான் வலிக்கும், தொட்டதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லவும், உடனே சேது சொல்கிறாரு, இல்லை இல்லை ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு இல்லைங்க சேது சொல்கிறாரு, இல்லைங்க என்கிட்ட எல்லாமே இருக்குது, இப்போ இப்படித்தான் இருக்கும், சுடுதண்ணி போட்டு குளித்தா எனக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா சேதுவுக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது, நம்ம குழந்தைய நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சேது நினைக்கிறாரு. நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தமிழோட ஸ்கேனை பற்றி ஏதாவது விசாரித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அவங்க கல்பனா டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாரு. மேடம் இந்த மாதிரி தமிழோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, மேடம் தமிழ்ச்செல்வி சேது வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. அங்கே போய்ட்டு சேது வந்து வெளியே உட்காந்துருக்காரு. உள்ள டாக்டர் வந்து தமிழை செக் பண்ணி சேது வந்து வெளியே உட்காந்துருக்காரு. டாக்டர் வந்து சேதுவை கூப்பிடவும் சேது உள்ளே போய் பார்க்குறாரு. டாக்டர் அப்படின்னு கூப்பிடும்போது, என்ன உங்கள் ஒய்ஃப் வரலையா அப்படின்னு கேட்கவும், இல்லை டாக்டர் எனக்கு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொல்லவும், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை டாக்டர் இந்த மாதிரி தமிழோட ஸ்கேன் ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு சார் இப்போ அவங்களோடதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேது கேட்குற, எதுக்கு சார் அவங்களோடது வேணும் அப்படின்னு டாக்டர் கேட்கவும், இல்லை என்னோடய குழந்தைய நான் பார்க்கணும், என்னோடய குழந்தைய நான் பார்க்கவே இல்லை ஸ்கேனில், கண்டிப்பாக நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், டாக்டர் வந்துட்டு சார் அதெல்லாம் எங்ககிட்ட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு திரும்பவும் இப்போலாம் எங்களால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா சேதுக்கிட்ட காமித்தா குழந்தை ரெட்டை குழந்தை அப்படின்ற விஷயம் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு சுகமாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் பார்த்தா தமிழ் வந்துட்டு அவங்க செக் பண்ண அந்த எல்லாமே வச்சுருக்காங்க, மருந்து சீட்டு எல்லாமே, அதில் தமிழோட ஸ்கேன் ரிப்போர்ட்டும் இருக்குது. இதை பார்த்துட்டு அதை வந்துட்டு குழந்தைய பார்த்துட்டு சேது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் பார்த்தா அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்க காலேஜ் மேம் கல்பனா கிட்ட போகிறாங்க. அங்கே போனால் டாக்டர் வந்துட்டு சேது வந்து யதார்த்தமாக வந்துட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு வெளியே எங்கேயோ போகிறாரு. கரெக்டாக தமிழோட காலேஜ் மேம் எதிர்த்தாப்பில் வர்றாங்க. வாங்க மேம் வாங்க என் வண்டியில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. எங்கே போகணும், நான் உங்களை இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேம் வந்து சேது வந்து காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா கல்பனா மேம் வந்து சேதுவோட காரில் இருக்கிற ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, சேது இங்கே பாருங்கள் இது யாரோட ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னு கேட்கவும், தமிழ்ச்செல்வியோடது தான், இதில் உள்ளதை நான் ஃப்ரேம் போட்டு தமிழுக்கு வந்து நான் வந்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம், உங்களுக்கு ட்விங்ஸ் பிறக்க போது போலையே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு சேது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன சொல்கிறீங்க, ரெட்டை குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு சேது அதிர்ச்சியாக பார்க்குறாரு. ஆமாம் இதில் அப்படித்தான் இருக்குது, தமிழ்ச்செல்வி வயிற்றில் ரெட்டைக்கரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா வந்து உண்மையை உடைக்கிறாங்க. இது கேட்டதுமே சேதுவுக்கு அப்படி ரொம்ப சந்தோஷமாகிடுது. தமிழ்ச்செல்வியை நான் கூட தமிழ்ச்செல்வி கிட்டே கேட்டேன், இதை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கல்பனாவும் சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், சேதுவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேகமாக தமிழை பார்க்குறதுக்காக திரும்பவும் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.